தயாராக இருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லக்கூடிய பெண்கள் குங்குமம் வைத்திருக்கிறார்கள். இந்த குங்குமத்தை எடுத்தார்களே அந்த உக்ரவாதிகள், தீவிரவாதிகள், அந்த பெண்மணிகள் விதவை ஆனார்களே, அந்த விதையானர்களுடைய மரியாதை காரணமாகத்தான் அந்த அந்த கட்டமைப்பின் பெயரை ஆபரேஷன் சிந்தூர் என்று நரேந்திர மோடி பெயர் வைத்தார். அதை சிந்தூர் 2 என்று நாம் சொல்லலாம். ராணுவம் எந்த முயற்சிக்கும் தாக்குதலுக்கும் தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரே விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், நாம் அதிகமாகவே தாக்கி கொண்டு போனால் இந்தியாவுடைய பொருளாதாரமும் பாதிக்கும் கூடிய விரைவில். அதையெல்லாம் நரேந்திர மோடி மனதில் வைத்துக் கொண்டு அதிகமாக செய்ய மாட்டார்கள் என்றுதான் தெரிகிறது. பாகிஸ்தானும் பின்வாங்குவார்கள், இந்தியாவும் முன்வாங்கியதை பின்வாங்குவார்கள் என்று சொல்லுகிறார்கள். காரணம், இனி அமெரிக்காவோ ரஷ்யாவோ பாகிஸ்தான் அதிகமாக ஆகத்தால் சண்டை போடுவதற்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவார்கள் என்று தான் பலர் கூறுகிறார்கள் டெல்லியில், பல கருத்தாளர்கள். எனினும் தமிழகத்தில், தமிழக ஊடகங்களில், தமிழக யூடியூப்களில் எப்படி பல சிறந்த இராணுவ அதிகாரிகளை, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, சி, அதாவது நேவி, இந்த மாதிரி ஆளுகளை கூட்டு வந்து பல பேட்டிகள் நடந்தாலும் இன்னும் பல செய்திகள் வர வேண்டும் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய துடிப்பு.